வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நிறைய ஜூனியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு நிறைய பெயிண்ட் கிளையண்ட்ஸ் இருக்காங்க. அதுல சிறப்பான சில கிளையண்ட் நல்லா ஒர்க் பண்றாங்க. அவங்க ப்ரொப்ரைட்டரி லெவல்ல பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் வச்சிருக்காங்க. அதுலேருந்து ஒரு கம்பெனி லெவல்ல பிரைவேட் லிமிட்டடா எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அதை என்கிட்ட அப்பப்போ கன்சல்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்ட்ட இங்க ஷேர் பண்ணுவேன். அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கும், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் ஒரு பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ட பொறுத்தவரையிலும் என்னென்னலாம் டிஃபரன்சஸ் அத ஒரு கம்பேரிட்டிவா இந்த ப்ராஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்ல. ஸோ இதுல சிறப்பு அம்சங்கள் என்ன? என்னென்னலாம் நமக்கு பாதகமா இருக்கு? என்னென்னலாம் சாதகமா இருக்கு? இந்த 2த்துலயுமே அப்படிங்கிறத நாம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடிவா இங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு பிராக்டிகலான கம்பேரிசன் தான். எதுக்கு? ஒரு ப்ரொப்ரைட்டரி ஓனர்ஷிப்க்கும், அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் லெவல்ல கம்பெனிலயும், ப்ரொப்ரைட்டரிலயும் எப்படியெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாரி லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸேஷன், தென் கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது கவர்ன்மென்ட் கம்ப்ளைண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபண்டிங், தென் இண்டஸ்ட்ரியல் அப்ரூவல்லாம் எதுல ஈஸியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது கவர்மெண்ட் மார்க்கெட்டிங்ல போய் போட்டி போடணும்னு நினைப்போம். அதுல ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு பெனிஃபிட் இருக்கா? இல்ல அப்படின்னா, அதாவது பெனிஃபிட்னா பிரியாரிட்டி அண்ட் பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லன்னா கம்பெனி பிரைவேட் லிமிடெடுக்கு இருக்கா? ஸோ இத வந்து நம்ம அலசி ஆராய போறோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள நான் உங்கள்ட்ட பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். இத நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க. இந்த டைட்டில்ஸ்லாம் இங்கிலீஷ்ல இருந்தாலும், அத தமிழ் படுத்தி சொன்னா நல்லா புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இத ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? இப்போ ஸ்மால் அண்ட் ஓனர் ஆப்பரேட்டர் அதுதான் ப்ரொப்ரைட்டர்ஷிப். அதாவது சின்ன லெவல்ல ஒரு ஓனர், சிங்கிள் ஓனர் இருந்து ஆஸ் அ ப்ரொப்ரைட்டரா ஒரு லெஸ் எக்ஸ்பென்சிவ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆ எந்த பிசினஸ் ரிஸ்க் வந்தாலும் பரவாயில்ல. நான் பர்சனலா அத ஏத்துப்பேன். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல உள்ளவங்க முத ஆரம்பிக்கிறது ப்ரொப்ரைட்டரில தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் டர்ன் ஓவர் ஏற அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வரும். என்ன அப்படின்னா, இந்த மேனுஃபேக்சரிங் ஆப்பரேஷன்ஸ்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ, அப்போ தனி மரம் தோப்பாகாது இல்லையா? அதனால நாம ஏன் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு போகக்கூடாது? உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அவங்களுடைய ஆலோசனையின் பேரில அத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா எல்லா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டும் ஒரே மாரி கைட்லைன் பண்றது கிடையாது. ஆ ஸோ அப்போ அந்த இடத்துல சில அ ஒரு சிக்கல்லாம் இருக்கு. ஏன்னா அரைகுறையா விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்றதுனால, நீங்களே அத ஓரளவு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஒரு அப்ராப்ரியேட் கன்சல்டன்ட்ட உங்களால முடியுமா அப்படின்றத கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க பிரைவேட் லிமிட்டட்ல நுழைஞ்சீங்கன்னாக்கா, அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் செக்டார்லேருந்து நம்ம வந்து நெறைய டர்ன் ஓவர் எடுக்கிறோம். மிஷனரி ஆப்பரேஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்கா, அப்ப கண்டிப்பாகவே நாம வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி போறது தான் பெட்டர். அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு. பெயிண்ட் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரையிலும், இந்த இண்டஸ்ட்ரி ரிஸ்க் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபயர், சால்வெண்ட், அப்புறம் ஒர்க்கருடைய சேஃப்டி, தென் பொல்யூஷன், அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் லயபிலிட்டின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த லயபிலிட்டி அதாவது நம்பிக்கை, பிராண்ட் இமேஜ் இதெல்லாம் வேணும் இல்லையா? ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆகுறப்போ, அந்த லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படுது. அதனால தான் நாம ஒரு கம்பெனி லிமிடெட் பர்ட்டிகுலரா பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஓரளவுக்கு மேல வளர்ந்துருச்சுன்னா, அது ப்ரொப்ரைட்டரில கன்டின்யூ பண்றது நல்லதாக அமையாது. அதனால தான் அத ஒரு பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற லெவலுக்கு நாம தூக்குறோம். இப்போ பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் எப்படின்னா,
அது வந்து ஒரு ரீட்டெயிலா ஒரு கன்சல்டன்சி ஆக்டிவிட்டி மாரி இருந்தது அப்டின்னா, ப்ரொப்ரைட்டரி ஓகே. இப்போ சாய்டெக் லேப்ஸ பொறுத்தவரையிலும் நாங்க எல்லாமே இன்டெலக்சுவல் தான் ஹேண்டில் பண்றோம். ஸோ மேனுஃபேக்சரிங்க்கான இதெல்லாம் எங்கள்ட்ட இல்லங்கிறதுனால, நான் இன்னைய வரையிலும் அத ப்ரொப்ரைட்டரி கன்சர்னா தான் நான் வச்சிருக்கேன். ஏன்னா, அது வந்து ஒரு கன்சல்டன்சி ஆக்டிவிட்டி, ஐடி சொல்யூஷன், கார்ப்பரேட் சொல்யூஷன்ஸ் இந்த மாரி தான் நாங்க பண்றோம். நாங்களே எங்களுடைய டர்ன் ஓவர்லாம் ஜாஸ்தியாயி போயிடுச்சு அப்டின்னா, அப்போ நாம பல பேர நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இப்ப எல்எல்பின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல நாம மேனுஃபேக்சரிங் பண்ணலனாலும், கம்பெனி லிமிடெட் லெவல்ல எப்படி போலான்றத ஆலோசனை பண்ணலாம். ஆனா ஒரு பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ட பொறுத்தவரையிலும், மிஷினரி ஹேண்ட்லிங், பிக்மென்ட், அடிட்டிவ்ஸ், ரெசின்ஸ், சால்வென்ட்ஸ், தின்னர்ஸ் அண்ட் கம்பஸ்டிபிள் மெட்டீரியல்ஸ் அதாவது ஈஸியா பற்றிக்கொள்ளக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் ஹேண்டில் பண்றோம். அப்படிங்கிறப்போ, அந்த இடத்துட்ட ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வருது. ஏன்னா, நாம எம்ப்ளாயீஸ்க்கு புரொடெக்ஷன் குடுக்கணும். அதோட இல்லாம நம்மளுடைய ப்ராடக்ட் தரமாக இருக்க வேண்டும். அப்போ ப்ராடக்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் என்விரான்மென்டல் கண்ட்ரோல், தென் அ அதாவது என்விரான்மென்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்போ, நாம இருக்கிற சமுதாயத்துல நாம மாசுபடுத்தக் கூடாது இல்லையா? ஸோ, அப்போ அதுக்கான இந்த தேவையில்லாத சால்வெண்ட், எஃப்ளூயன்ட் சொல்லக்கூடிய இந்த கழிவுகள்லாம் கன்னாபின்னான்னு கண்ட இடத்துலயும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபயர் சேஃப்டி அண்ட் கஸ்டமர் கிளைம்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம ஆ நிச்சயமாக ஒரு கம்பெனி அப்படின்னு ஆரம்பிச்சா தான் அது கரெக்ட்டா இருக்கும். ஸோ, அதனால இப்போ ப்ரப்பரேட்டர்ஷிப் சிறந்ததா? பிரைவேட் லிமிடெட் சிறந்ததா? அப்படின்றத நாம டிஸ்கஸ் பண்றத விட என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மால் லெவல்ல இருக்கிறப்ப ப்ரப்பரேட்டர்ஷிப் இருக்கலாம். அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் பெரிய லெவல்ல போச்சுன்னா, அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா போனா தான் நல்லது. அப்போ நாம எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா சில விஷயங்கள பண்ணணும். ஆ ஜெனரலா இந்த 2த்துக்கும் இடையில உள்ள கம்பேரிசன் என்ன? அப்படிங்கிறத நாம அனலைஸ் பண்ணுவேன். இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது ஒரு டீட்டெயில்டு கம்பேரிசன் இங்க தேவைப்படுது இல்லையா? இப்போ ஆ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது அதாவது 2வது காலத்துல ப்ரொப்ரைட்டர்ஷிப். 3வது காலத்துல பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இந்த 2த்தையும் தான் நாம இப்ப கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் காலத்துல ஃபேக்டர்ஸ் ஒன் பை ஒன் குடுத்திருக்கேன். என்னென்ன ஃபேக்டர்ஸ் குடுத்திருக்கேன்? லீகல் ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் ஓனர்ஷிப், அதுக்கப்புறம் லயபிலிட்டி, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ரிஸ்க் என்ன? அதுக்கப்புறம் கன்டினியூட்டி, தென் கேபிட்டல் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பேங்க் ஃபினான்ஸ், தென் இன்கம் டாக்ஸ், அதுக்கப்புறம் எப்படி மணிய எடுக்கிறது? டேக்கிங் மனி அவுட், தென் ஆடிட் அண்ட் கம்ப்ளையன்ஸ், தென் மார்க்கெட் கிரெடிபிலிட்டி, ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் சக்சஷன், க்ளோஷர். இந்த ஃபேக்டர்ஸ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அப்படியே கம்பேர் பண்ணிட்டே வரும். சரியா? இப்போ லீகல் என்டிட்டி ஃபர்ஸ்ட்டா எடுத்துப்போம். இந்த லீகல் என்டிட்டில என்னன்னா, ப்ரொப்ரைட்டர்ஷிப்ப பொறுத்தவரையிலும் ஒரு ப்ரொப்ரைட்டர், அதுக்கப்புறம் அவருடைய பிசினஸ் இந்த 2மே சேம் தான். அப்போ உங்களுடைய ப்ரொப்ரைட்டர் நீங்க வேணா பிசினஸுக்கு ஏதாவது ஒரு பேர்லாம் வச்சுக்கலாம். ஆனா, ப்ரொப்ரைட்டரும் அந்த பிசினஸ் நேமும் ஒரே ஐடென்டிட்டியா தான் வச்சுப்பாங்க. ஒரு என்டிட்டியா தான் வச்சுப்பாங்க. ஸோ லீகலி த சேம் பெர்சன். இப்போ உங்களுடைய கம்பெனி வந்து ஆ ஆ தட் இஸ் பரமசிவம் பெயிண்ட் கம்பெனி அப்படின்னு இருந்தது. கம்பெனின்னு நீங்க வைக்க முடியாது. பரமசிவம் பெயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்ப அந்த இடத்துட்ட உங்க பேர் வந்து ராமசாமியா இருக்கலாம். ராமசாமியும், பரமசிவம் பெயிண்ட்ஸும் ஒண்ணுதான். அப்போ இந்த இடத்துட்ட கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றப்ப, பரமசிவம் பெயிண்ட்ஸ் அலையான்ஸ் ராமசாமி. அப்ப ராமசாமின்னு போட்டாலும், பரமசிவன் போட்டா 2ம் ஒண்ணுதான். அப்போ உங்களுடைய இந்த பேன்லேருந்து எல்லாமே முக்கியமா ஆயிடுது. இந்த இடத்துட்ட ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இது ஈஸியா யார் வேணா ஆரம்பிக்கலாம். எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இதுல இல்ல. ஆனா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு வரப்போ,
கம்பெனி அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஏன் அப்படின்னா, அந்த லீகல் என்டிட்டி கேப்பபிள் ஆஃப் ஓனிங் அசெட்ஸ். அந்த கம்பெனி பேர்லயே அசெட்ஸ் இருக்கலாம். கம்பெனி கேன் ஓன் அசெட்ஸ். கம்பெனி ஒரு பொருள வாங்கலாம், ஒரு மெஷின வாங்கலாம், ஒரு கார வாங்கலாம். ஆனா கம்பெனி பேர்ல. அதே மாரி கான்ட்ராக்ட்ஸ் கம்பெனி பேர்ல போடலாம். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட்டா ஷேர் ஹோல்டர்ஸையும் அதுல உள்ள வரவழைக்கலாம். இதுதான் ஒரு கம்பெனி, அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஓனர்ஷிப்ப பத்தி வரும். இங்க ஒன்லி ஒன் ப்ரொப்ரைட்டர் தான். ஆனா கம்பெனி லிமிட்டெட பொறுத்தவரையிலும் அட்லீஸ்ட் 2 மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த 2 மெம்பர்ஸ்ல அதுக்கப்புறம் 2 டைரக்டர்ஸ். அப்போ டோட்டலா எத்தன பேரு? 4 பேர் இருக்கும். ஆனா, இப்ப இந்த 2 டைரக்டர்ஸ் அவங்களே ஷேர் ஹோல்டராவும் இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ 2 டைரக்டர் இருந்தாலே போதும். அவங்கள பேஸ் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ஆரம்பிச்சிடலாம். சரியா? அதனால தான் இப்ப நெறைய கம்பெனிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது லயபிலிட்டி அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். லயபிலிட்டி அப்படின்னா, அதாவது நாம எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துல பொறுப்பா நடந்துகிட்டு, அதுக்கு ரெஸ்பான்சிபிளா, அதாவது ஒரு அ டெப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிசினஸ் டெப்ட்ஸ், அ அதாவது பிசினஸ் வியாபார ரீதியா வரக்கூடிய கடனுக்கும், வருவாய்க்கும் நாமளே காரணம். அப்போ புரொப்ரைட்டர பொறுத்தவரையிலும் அவர்தான். அது லாபம் அடைஞ்சாலும் சரி, நஷ்டம் அடைஞ்சாலும் சரி, நீங்க பணம் குடுக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, பணம் எடுத்துக்க வேண்டியதா சரி, த ஹோல் புரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்றது அதுதான். அப்போ இந்த பர்சனல் அசெட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லையா? அப்போ ஒரு பெயிண்ட் கம்பெனி பண்ணி, "இவ்வளோ பெரிய வீட கட்டிட்டாருப்பா" அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எப்படி வந்தது? ஏன் வந்தது? அப்போ நம்ம கரெக்ட்டா அதுக்கான இன்கம் டாக்ஸ்லாம் குடுத்துருக்கோமா? இந்த டீட்டெயில்ல கிளியரா நாம சப்மிட் பண்ணணும். அப்ப இந்த புரொப்ரைட்டரிய பொறுத்தவரையிலும் வரக்கூடிய ப்ராஃபிட் அத்தனையும் யாருக்கு? புரொப்ரைட்டருக்கு தானே! ரைட். இப்போ ஆர்டினரி லிமிட்டெட் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பிரைவேட் லிமிட்டெட் கம்பெனில 2 டைரக்டர்ஸ் தான். இப்போ நீங்க ஃபினான்ஸ் பத்தல, ஒரு பக்கம் கவர்ன்மென்ட் ஆர்டர் இருக்கு. ஷேர் ஹோல்டர் நீங்க கால் ஃபார் பண்ணலாம். அப்ப அந்த ஷேர் ஹோல்டர் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்களுக்குள்ள தான் இது ஒரு லிமிட்டடா மாறுது. அப்போ இந்த பர்சனல் கேரண்டி இருந்தாலும், அதாவது உங்க இப்போ இந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னாக்க, கம்பெனியோட அசெட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத குறியா வைப்பாங்க. ஆனாலும் சம்டைம்ஸ் பர்சனல் கேரண்டி குடுக்கறதுக்கு, அது யார் முதல் போட்டாங்களோ, யார் டைரக்டரா இருக்காங்களோ, அவங்கலாம் ரெஸ்பான்சிபிள் ஆயிடுவாங்க. அதே மாரி உங்களுடைய தவறான, இல்ல புரிதல் இல்லாத தன்மை, எனக்கு தெரியல அப்படிலாம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. அதோட இல்லாம, நீங்க கவனமின்மை காரணமாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு தீ விபத்தோ அப்படின்னு வந்ததுன்னாக்க, அப்ப அந்த இடத்துட்ட இன்னும் ஒரு பர்சனல் லயபிலிட்டி இருக்கு. ஈவன் தோ கம்பெனி லயபிலிட்டின்னு இருந்தாலும். ஸோ இது வந்து கவனிக்கத்தக்கது. இப்ப மேனுஃபேக்சரிங் ரிஸ்க் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபயர், ஒர்க்கர் ஆக்சிடென்ட், டிஃபெக்டிவ் ப்ராடக்ட், இல்ல என்விரான்மென்ட்ல நீங்க பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, பொல்யூட் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டினா கிரெடிட்டர்ஸோட கிளைம்ஸ் இதெல்லாம் ப்ரொப்ரைட்டர டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணும். வேரைஸ் பிரைவேட் லிமிட்டெட பொறுத்தவரையிலும் தேர் இஸ் அ லீகல் செப்பரேஷன். அப்போ கம்பெனி வேற, நீங்க வேற. அப்போ கம்பெனி அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆஃபீசர்ஸ் மஸ்ட் கம்ப்ளை ஃபுல்லி வித் த சேஃப்டி அண்ட் என்விரான்மென்டல் லாஸ். அப்போ கம்பெனியும் அதுக்கான ரெஸ்பான்சிபிள் ஆஃபீசர்ஸ் தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்வால்வ் பண்ணப்படுகிறார்கள். அப்போ 3வதா நீங்க கவனிக்கணும். இப்போ கன்டினியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, சார் நான் இந்த ப்ரொப்ரைட்டரி கம்பெனி ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டேன். எனக்கு வயசாகுது. நான் அதுக்கப்புறம் அ யார்ட்ட குடுக்கறது? எப்படி? அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை. என்னது? இன் கேஸ் ஆஃப் எனி டெத் அப்படின்னா, இல்ல என்னால முடியல. இல்ல இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல நான் வித்ட்ரா பண்ணிக்கல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? அதுல கேன் இன்டரப்ட் த பிசினஸ் அண்ட் ரெக்வயர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அசெட்ஸ். இதெல்லாம் நீங்க இன்னொருத்தர் பேர்ல மாத்திட்டு, நீங்க பாட்டுக்கு உங்க வேலைக்கு போலாம்.
இல்லாட்டினா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா, கம்பெனி லிமிடெட்ல அந்த மாரியெல்லாம் இஷ்டத்துக்குலாம் வரது, போறது, நின்னுக்கிறது, கேன்சல் பண்ணிக்கிறதுன்றதெல்லாம் கஷ்டம். இப்போ பெர்பெச்சுவல் சக்சஷன் அதுல அதுக்கு அடுத்தடுத்து யாரு அப்படிங்கிறத நம்ம தகுதியான நபர்களுக்கு குடுத்து தீர்மானம் பண்ணி, அந்த ஷேர் ஹோல்டரையும், அந்த டைரக்டரையும் நாம அனவுன்ஸ் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் எனி சேஞ்ச் அப்டின்னா. அதுக்கு ப்ராப்பரான போர்ட் மீட்டிங்லாம் குடுத்து, அதுல மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்லாம் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியும். கேப்பிட்டல் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இதுல இங்க வந்து ஷேர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ண முடியாது. எதுல? ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல. அப்ப குரோத் அப்படிங்கிறது ப்ரொப்ரைட்டர் எவ்வளவு ஃபண்ட் வச்சிருக்காரு, அதுக்கு தகுந்த மாரி தான் குரோத். அங்க வந்து ஒரு ரீட்டெயின்டு புராஃபிட் அண்ட் பாரோயிங்ஸ் தான் இருக்கும். ஆனா, கம்பெனி லிமிட்டெட பொறுத்தவரையிலும், நீங்க இடத்துக்கு தகுந்த மாரி, பிசினஸ்ஸுக்கு தகுந்த மாரி, இப்ப புது வால்யூம் ஆஃப் பிசினஸ் உங்களுக்கு சான்ஸஸ் கிடைச்சிருக்கு. நெறைய பெயிண்ட் ஆர்டர்ஸ் வந்திருக்குனாக்க, நீங்க என்ன பண்ணலாம்? அத பேஸ் பண்ணி யூ கேன் அட்மிட் ஷேர் ஹோல்டர்ஸ். புதுசா ஷேர் ஹோல்டர்ஸ உள்ள கொண்டு வரலாம். அதுக்கு தகுந்த மாரி ஈக்விட்டிய லீகலா ஒரு பெர்மிட்டட் பிரைவேட் கம்பெனி ப்ரொசீஜர்ஸ்ல கொண்டு வர முடியும். அடுத்தது பேங்க் ஃபினான்ஸ். பேங்க் ஃபினான்ஸ பொறுத்தவரையிலும், ஃபினான்ஸ் வந்து இட் இஸ் காமன்லி அசஸ்டு டியூரிங் த புரொப்ரைட்டர்ஸ் பர்சனல் இன்கம். புரொப்ரைட்டருடைய பர்சனல் இன்கம்ம வச்சு, இல்லன்னா செக்யூரிட்டி கிரெடிட் ஸ்ட்ரெங்த்த வச்சு தான் அந்த பேங்க் வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஆனா கம்பெனி லிமிட்டெட்ல அதாவது மிஷனரி லோன்ஸ் இதெல்லாம் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் இத பேஸ் பண்ணி தென் டைரக்டர்ஸோட பர்சனல் கேரண்டில அவங்க பேங்க் ஃபினான்ஸ் வழங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. இன்கம் டாக்ஸ பொறுத்தவரையிலும் பிசினஸ் ப்ராஃபிட்ட வந்து புரொப்ரைட்டருடைய ஒரு இண்டிவிஜுவல் ரிட்டர்னா தான் கன்சிடர் பண்ணி அந்த ஸ்லாப் ரேட்ல அவங்க வந்து டாக்ஸ கால்குலேட் பண்றாங்க. யாருக்குன்னா புரொப்ரைட்டருக்கு. ஆனா கம்பெனிய பொறுத்தவரையிலும் an eligible domestic company may opt for the prescribed concessional corporate regime. ஸோ ஒரு எலிஜிபிளான டொமஸ்டிக் அதாவது இங்க உள்ளூர் கம்பெனிங்க என்ன பண்ணலாம்னா கார்ப்பரேட் டாக்ஸ் ரெஜிம்க்கு அவங்க ஆப்ட் பண்ணலாம். அத அவங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஆனா அதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சில ஸ்பெசிஃபைடு டிடக்ஷன்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி சார் பணம் எடுக்கிறது? நான் முதல் போட்டுட்டேன். ப்ரொப்ரைட்டரிய பொறுத்தவரையில எனக்கு புராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ புராஃபிட்ட வச்சு நான் எடுத்துக்கிறேன். டாக்ஸுக்கு போக மிச்சம் உள்ளது தான் எனக்கே. ஆனா, பிரைவேட் லிமிடெட்ல கம்பெனி ஃபண்ட்ஸ் கேன் நாட் பி ட்ரீட்டட் ஆஸ் டைரக்டர்ஸ் பெர்சனல் மனி. 5 நயா பைசா கூட டைரக்டர் வந்து அவரே எடுத்துக்கலாம் அப்படின்லாம் நடக்காது. அப்ப இந்த இடத்துட்ட பேமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? ப்ராப்பர்லி கிளாசிஃபை பண்ணணும். அது ஒரு சேலரியா இருக்கலாம். இப்ப டைரக்டர் இருக்காரு. அவர் ஒரு சேலரியா எடுத்துக்கலாம். மந்த்லி எனக்கு இவ்வளோ சேலரி வேணும்ப்பா. அடுத்தது ரீஎம்பர்ஸ்மென்ட். நான் அங்க இங்கேயும் போறேன். அதனால எனக்கு ஹோ அ அதாவது போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஆகட்டும், இல்லாட்டினாக்கா டிராவலிங் ஆகட்டும், அதுக்கான ரீஎம்பர்ஸ்மென்ட்லாம் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் நான் இவ்வளோ பே பண்றேன். அதுக்கப்புறம் தட் இஸ் ரென்ட், லோன் ரீபேமெண்ட் ஆர் டிவிடெண்ட் இந்த மாரி எல்லாம் எடுத்துக்க முடியும். ஆடிட் அண்ட் கம்ப்ளையன்ஸ் அந்த பகுதிய பார்ப்போம். இப்போ ஆடிட்ட பொறுத்தவரையிலும் ப்ரொப்ரைட்டருக்கு அங்க வந்து கம்ப்ளையன்ஸஸ் அதாவது கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் எல்லாம் கம்மி. ஆனா, அதாவது இங்க என்னன்னன்னா ஜிஎஸ்டி பிடிக்கிறியா? ஜிஎஸ்டி கட்டிட்டியா? டிடிஎஸ் கட்டிட்டியா? அதுக்கப்புறம் லேபர் கம்ப்ளையன்ஸஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கம்ப்ளையன்ஸஸ் இருந்தா உனக்கு இதுவே போதுமானது. ஆனா, கம்பெனி லிமிட்டெட பொறுத்தவரையிலும் என்னன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆர்ஓசி ஃபைலிங் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆனுவல் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ணணும். இதெல்லாம் ப்ராப்பர் குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ட வச்சு தான் பண்ண முடியும். தென் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆனுவல் ரிட்டர்ன், அப்புறம் போர்ட் மீட்டிங்கோட மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், ரெக்கார்ட்ஸ், தென் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ், கார்ப்பரேட் ரிஜிஸ்டர்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கு அடுத்தது மார்க்கெட் கிரெடிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்மால் ஸ்கேல் செக்டார்ல இது மாரி ஒரு புரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனிய அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு கேரண்டி எல்லாம் குடுக்க மாட்டாங்க. ஸோ, அதனால
அவங்க நெறைய வியாபாரம் பண்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். ஆனா, ஸ்ட்ரக்சர்டு ஐடென்டிட்டி இருந்தது அப்படின்னா, சரியான பேங்க் போக்குவரத்து, சப்ளையர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, அப்புறம் பிரான்சைசி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னாக்கா, அவங்களுக்கு இந்த மார்க்கெட் கிரெடிபிலிட்டி இன்கிரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் சக்சஷன். இப்ப இந்த அசெட்ஸு, லைசென்ஸு, கான்ட்ராக்ட்ஸு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸு இதெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா, இண்டிவிஜுவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எங்க ப்ரொப்ரைட்டரிய. ஆனா, இங்க கம்பெனி லிமிட்டெட பொறுத்தவரையிலும், ஓனர்ஷிப்ப வந்து ஷேர்ஸ் மூலியமா தான் ரீஆர்கனைஸ் பண்ண முடியும். அந்த இடத்துட்ட சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அரேஞ்ச்மென்ட் தகுந்த மாரி தான் இந்த இத நாம பண்ண முடியும். க்ளோஷர். இப்ப நான் க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்னா, கம்பேரிட்டிவா ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஈஸி. அங்க டாக்ஸ செட்டில்மென்ட் பண்ணிட்டியா? கிரெடிட்டர்ஸ் பணம் குடுத்தாச்சா? எம்ப்ளாயீஸ்க்கு பணம் செட்டில்மென்ட் பண்ணிட்டியா? லைசென்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கேன்சல் பண்ணிட்டீங்களா? தட்ஸ் ஆல். யூ கேன் க்ளோஸ் த கம்பெனி ஆஸ் ப்ரொப்ரைட்டர். ஆனா, இங்க கம்பெனி லிமிட்டெட பொறுத்தவரையிலும், அதாவது ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரைக் ஆஃப் ப்ரொசீஜரா பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதே மாரி லிக்விடேஷன் அண்ட் அனதர் ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து அ கம்பெனி லா சட்டதிட்டத்தின்படி இது நடக்கும். இப்போ இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் பாயிண்ட் பத்தி பார்ப்போம். அதாவது a lower company tax rate does not automatically mean a lower total tax burden. இப்போ ஒரு சின்ன கம்பெனி தானே, அதுக்கு டாக்ஸ் ரேட்டு அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணிட முடியாது. பர்டனும் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கம்பெனி ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் டூ ஷேர் ஹோல்டர்ஸு இதெல்லாம் ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்ப அந்த டாக்ஸபிள் ப்ராஃபிட் என்ன? டிடக்ஷன் என்ன? ரெமுனரேஷன் என்ன? இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸ் என்ன? அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ரெக்வயர்மென்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இதெல்லாம் ப்ராப்பரா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மூலியமா வெரிஃபை பண்ணி தான் இத உள்ள எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் நாம ஆ அடுத்த ஒரு எபிசோடா கூட நீங்க வச்சுக்கலாம். அதாவது பெயிண்ட் மேனுஃபேக்சரிங்ல எதெல்லாம் அப்ரூவல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயில அடுத்த பகுதியில நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது பெயிண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு என்னென்ன அப்ரூவல் தேவைப்படுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். நிச்சயமாக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட கன்சென்ட் அதாவது அவங்களுடைய அனுமதி தேவை. எதுக்கு? இந்த பெயிண்ட் கம்பெனிய எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹசார்டஸ் வேஸ்ட் ஆத்தரைசேஷன் அதுவும் ரொம்ப முக்கியம். அதாவது விபரீதம் தரக்கூடிய ஆபத்தான வேஸ்ட். அது என்ன ஆபத்தான வேஸ்ட்? இப்ப சாதாரண காட்டன் வேஸ்ட்டுக்கும், ஒரு சால்வென்ட்ல நனைச்சு, பெயிண்ட்ட நனைச்சு அப்படி போட்டதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா, ஏற்கனவே காட்டன் வேஸ்ட்டுங்கிறது தீப்பத்திக்கும். இதுல சால்வெண்ட்ட வேற மொக்க எடுத்தோம்னா, நல்லா திரி போட்ட மாரி தீப்பத்திக்கும். அதனால தான் அது ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படிங்கிறோம். அத எப்படி டிஸ்போஸ் பண்றது? அதுக்கான ஆத்தரைசேஷன் வேணும். அதுக்கப்புறம் ஃபேக்டரி ரெஜிஸ்ட்ரேஷனும், லைசென்ஸும் வேணும் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு. தென் ஃபயர் அதுக்கப்புறம் பில்டிங் சேஃப்டி அப்ரூவல்ஸ் எல்லாம் வேணும். இப்ப நீங்க ஒரு 2, 3 மாடியில கட்டி, ஆ நான் வந்து 3வது மாடியில பால் மில் வைக்க போறேன். இல்லாட்டினா ஒரு சென்ட்ரி மில், இல்லாட்டினா ஒரு அட்ரீட்டர், இல்லாட்டினா ஒரு டர்போ மிக்ஸர் வச்சுட்டு, மேல கிரைண்டிங்கு, மிக்ஸிங்கு அப்படியே கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல நான் வந்து ஃபில்லிங் ஸ்டேஷன் பண்ணிருவேன். அப்படின்ற மாரிலாம் டிசைன் பண்றப்போ, அது அந்த கட்டடம் தாங்கணும் இல்லையா? அப்போ நமக்கு அந்த பில்டிங் சேஃப்டி அப்ரூவல்ன்றது ரொம்ப முக்கியம். ஈவன் ஒரு லேபரட்டரி வைக்கிறதா இருந்தா கூட, என்ட்ரி பாயிண்ட் தனியா, எக்ஸிட் பாயிண்ட் தனியா, ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ, அதனால அது ஈஸியா ஃபயர் வந்ததுன்னாக்கா, எஸ்கேப் ஆவுற மாரி இருக்கா? அந்த எக்ஸிட் டோரு இதெல்லாம் பார்ப்பாங்க. தென் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இது முக்கியம். அதுக்கப்புறம் லீகலா மெட்ரோலஜி ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது இந்த பேக்கேஜ்டு கமாடிட்டீஸ் நம்ம பேக் பண்ணி,
அளவு இதெல்லாம் மெஷர்மென்ட் பண்றோம் இல்லையா? அப்ப அந்த அளவுகள் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்றதுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா வெயிட் நம்ம மாறுதலா குடுத்தோம்னு வச்சுக்கோங்க. குறைவா குடுத்தோம். 1 லிட்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 800 எம்எல் குடுத்தோம் அப்படின்னா, அதெல்லாம் பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் ட்ரேட் மார்க் புரொடெக்ஷன் ஃபார் ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் நேம்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியமானது. தென் இந்த பிஇஎஸ்ஓ அதாவது பொல்யூஷன், என்விரான்மென்டல் இந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்கான அப்ரூவல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. பேசோ அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவோம். பிஎஸ்ஓ அப்ரூவல். இது எதுக்காகன்னாக்கா, நேச்சர் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளேமபிள் ஸ்டோரேஜ் அதாவது ஒரு ஸ்டோரேஜ் பண்றப்ப வரக்கூடிய பிரச்சனைகள். அது மூலியமா என்னென்னலாம் ஒரு சேஃப்டி ரெகுலேஷன்ஸு இதுக்கு தான் இந்த ஸ்டோரேஜுக்காக தரக்கூடிய ஒரு அதாவது வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான ஒரு அப்ரூவல். இத்தன விஷயங்களும் கவனிக்க வேண்டியது. இப்போ இந்த லைசென்சஸ் டூ நாட் டிஸப்பியர் இன் கம்பெனி. அதாவது சார் இது ப்ரொப்ரைட்டர்ல இப்படி இருக்கு. அப்புறம் அ கம்பெனி லிமிட்டெட்ல இப்படி இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் டிஃபரன்ஸ் கிடையாது இந்த விஷயத்துல. பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இர்ரெஸ்பெக்டிவ் த கம்பெனி. அது வந்து ப்ரொப்ரைட்டரியா இருந்தாலும் சரி, இல்லாட்டினா பிரைவேட் லிமிட்டடா இருந்தாலும் சரி. 2த்துக்குமே இது அவசியம். ஆ ஸோ ப்ரொப்ரைட்டரில ஆ அதாவது அமௌண்ட் இன் த சென்ஸ் குவான்டிட்டி கம்மியா இருக்கும். வேறஸ் கம்பெனி லிமிட்டட் ரேஞ்சுல போறப்போ, அது ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறதுனால, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணுமே ஒழிய, மத்தபடி பெரிய கம்பெனியானா, அது ஈஸியா வாங்கிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த சேஃப்டி ஆப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் நீங்க எந்த விதமான காம்ப்ரமைஸும் இதுல இல்ல அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சரி சார். நீங்க குடுத்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ்லாம் கிளியரா பார்த்துட்டோம். புரிஞ்சுகிச்சு. இப்போ எந்த ஸ்ட்ரக்சர நாங்க செலக்ட் பண்றது? புரொப்ரைட்டரி செலக்ட் பண்றதா? இல்ல பிரைவேட் லிமிட்டட் செலக்ட் பண்றதா? இது எப்படி நான் டெசிஷன் எடுக்கிறது? இது ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது நீங்க இந்த யூனிட்ட ஒரு ட்ரையல் வடிவத்துல ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாரி ஒரு மைக்ரோ என்டர்பிரைசஸ் ஸ்டேஜ் மாரி இருக்கிறப்ப, அதாவது ஆரம்ப கட்டத்துல ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஓகே. அதுவே போதுமானது. ஆனா, எப்ப பிரைவேட் லிமிட்டட் போணும் நீங்க? அதாவது பிசினஸ் ஆப்பரேஷன்ஸ் வந்து உங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஃபேக்டரி இந்த லார்ஜ் ஸ்கேல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அப்ப பிரைவேட் லிமிட்டட் போறது தான் சாலச் சிறந்தது. அதுக்கப்புறம் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல 1 பெர்சன் அவரு ஓனரு, அவரே மேனேஜ் பண்ணலாம் என்டையர் ஆக்டிவிட்டிய. எல்லாம் ஆல் இன் ஆல் அழகுராஜா அவர்தான். சிங்கிள் சிங்கம். ஆனா, இன்வெஸ்ட்மென்ட், பாரோயிங், எம்ப்ளாயீஸ் இந்த கிரெடிட் எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் லிமிட்டடா தான் இருக்கும். எதுல? ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல. அதுக்கப்புறம் ஆ இந்த இடத்துட்ட திடீர்னு நமக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளவா தேவைப்படாது. ஏன்னா ஸ்மால் ஸ்கேல் லெவல்ல தான் பண்றோங்கிறதுனால, அந்த டயத்துல இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஓகே. அதுக்கப்புறம் ப்ரொப்ரைட்டர் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னா, இங்க வந்து ஒரு அதாவது பர்சனல் லயபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல முக்கியம். ஸோ, இந்த கம்பெனியோட வாழ்வும், தாழ்வும் அவரை சார்ந்ததே. இப்போ பிரைவேட் லிமிட்டெட பத்தி பார்ப்போம். இங்க எப்ப பிரைவேட் லிமிட்டெட் போலாம்? மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பக்காவா பெரிய லெவல்ல பண்றீங்க. ஓகே. அதே மாரி சால்வென்ட், தின்னர், ரெசின், அதர் ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கம்பெனில. ஓகே. அதுக்கப்புறம் டைரக்டர்ஸா 2, 3 பேர் உள்ள வந்துட்டாங்க. நியூ இன்வெஸ்டர்ஸ் நானும் வரேன் அப்டின்ட்டு உள்ள வந்துட்டாங்க. அது பல ஃபார்ம்ல இருக்கலாம். இப்ப இன்வெஸ்டர்ஸ்ன்றது பல ஃபார்ம்ல இருக்கலாம். எப்படின்னா டைரக்ட்டா உள்ள இன்வெஸ்ட்மென்ட் பண்றது. இல்லாட்டினா இந்த பிரான்சைசி மாடல் சொல்றோம் இல்லையா? அது மூலியமாவும் அவங்க பார்ட்டிசிபேட் ஆகறது. அதுக்கப்புறம் ஃபேமிலி சக்சஸர்ஸ் அவங்கலாம் கூட இன்வால்வ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் சேர்ந்தது தான். அதுக்கப்புறம் பிசினஸ் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்குன்னு இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. பிரான்சைசி இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் கஸ்டமர்ஸ் பெரிய லெவல்ல இருக்காங்கன்னா, அப்ப பிரைவேட் லிமிட்டட் போறது தான் நல்லது. அதுக்கப்புறம் பேங்க் வொர்க்கிங் கேப்பிட்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படுது.
ஒரு மிஷனரி ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் சப்ளையர் கிரெடிட் இதெல்லாம் ரொம்ப அவசியமா, இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படுதுன்னா, நீங்க லிமிட்டெடுக்கு தான் போகணும். பிராண்டு, ஃபார்முலேஷன், இந்த பிராண்ட் ப்ரைடும்பாங்க. பிராண்ட பற்றிய ஒரு கௌரவம், இதெல்லாம் உங்களுக்கு குறிக்கோளா இருந்தது அப்படின்னா, அதே டயத்துல உங்களுடைய ப்ராடக்ட்ட பல இடத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பக்காவா பண்ணணும்னு நினைச்சீங்க. அதோட இல்லாம ஒரு லாங் டெர்ம் என்டர்பிரைசிங் வேல்யூ இதுக்கு குடுக்கணும்னா, நீங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தான் போகணும். ஆனா, இதுல நான் ஒரு முக்கியமான ஒரு கருத்த சொல்ல விரும்புறேன். ஒன்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல நீங்க நுழைஞ்சுட்டீங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா, சிஸ்டம் தான் டைரக்டர், சிஸ்டம் தான் டாப் பாஸ். நீங்க இண்டிவிஜுவலா அதுல வந்து ஒரு ப்ரமோட்டர் தான். அப்படிதான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துட்ட ஒரு அ புரொப்ரைட்டர் மைண்ட் செட் அதுல இருக்கவே கூடாது. நீங்க மேனேஜிங் டைரக்டரா இருக்கலாம். புரொப்ரைட்டர்ஷிப்ல இருந்து தான் வந்திருக்கீங்க. இருந்தாலும் இந்த கையிலேருந்து பைசா குடுக்கறது, கணக்கு இல்லாம எதையாவது ஒரு செலவு பண்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அங்க ஒரு அக்கவுண்டபிலிட்டி இருக்கணும். அதுக்காக தான் நான் என்னுடைய ஒரே முக்கியமான அட்வைஸா என்ன சொல்லுவேன்னா, யார் யாரெல்லாம் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேருந்து கம்பெனி லிமிடெட் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டீங்களோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களும் ஒரு முக்கியமான ஷேர் ஹோல்டர். நீங்களும் ஒரு முக்கியமான அதிகாரி. நீங்களும் ஒரு முக்கியமான ஷேர் ஹோல்டர், டைரக்டர் எல்லாம். ஆனா, கம்பெனி என்டிட்டிங்கிறது வேற. ஸோ கம்பெனிக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்கு. அத நீங்களே மதிச்சு நடக்கணும். ஸோ அப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல பண்ண வேலையெல்லாம் நீங்க பிரைவேட் லிமிடெட்ல பண்ணக்கூடாது. இத நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்க நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அந்த நண்பர்களே, இப்ப நாம ஒரு கன்க்ளூடிங் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்க ஆ ஒரு எஸ்டாபிளிஷ்ட் பெயிண்ட் மேனுஃபேக்சருக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் என்ன? அதாவது பரிந்துரைகள் என்ன? அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தான் என்னுடைய பரிந்துரைகள். அதாவது ஒரு எஸ்டாபிளிஷ்ட் பெயிண்ட் யூனிட் ஃபேக்டரி ஆப்பரேஷன்ஸ் அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ் சால்வெண்ட் பேஸ்டு ப்ராடக்ட் வாட்டர் பேஸ்டு ப்ராடக்ட் அப்புறம் சப்ளையர் கிரெடிட் ஃப்ரான்ச்சைசிஸ் அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் சேல்ஸ் தென் ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல் டேர்ன் ஓவர் நிறைய இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 5 கோடிக்கு மேல அப்படி இருந்ததுன்னா என்னுடைய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். இப்போ இதுல நெறைய கம்ப்ளையன்ஸ் காஸ்ட் இருக்கு. நான் அத ஒத்துக்கிறேன். ஆனா, அது வந்து எப்படி ஜஸ்டிஃபை ஆகுதுன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கர் கன்டினியூட்டி அங்க வந்துருது. ஒரு ஆர்கனைஸ்டு ஓனர்ஷிப் அங்க வரும். அதுக்கப்புறம் உங்க பாரத்த தாங்கிக் கொள்வதற்கு அதர் டைரக்டர்ஸ், அதர் மேனேஜர்ஸ் டெடிகேட்டடா ஒர்க் பண்றதுக்கு காத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பெட்டர் கவர்னன்ஸ் இருக்கும். தென் இம்ப்ரூவ்டு செப்பரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்டர் அதாவது என்னன்னா, எது இந்த செப்பரேஷன் என்ன சார் அப்டின்னா, ஒரு என்டர்பிரைஸுக்கும், ஒரு பர்சனல் ரிஸ்க்குக்கும் அந்த இடத்துல ஒரு செப்பரேஷன் தெளிவா இருக்கும். இதெல்லாம் கம்பெனி ஓன்டு. இதெல்லாம் பர்சனலி ஓன்டு அப்டின்ற ஒரு அ கிளியர் ஒரு லைன் இருக்கும். பவுண்டரி இருக்கும். இப்போ இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேருந்து கம்பெனிய ஷிஃப்ட் பண்றோம். அந்த சேஞ்சிங் ஓவர்ல. த சேஞ்ச் இஸ் நாட் மியர்லி எ மாடிஃபிகேஷன் ஆஃப் த பிசினஸ் நேம். நம்ம வெறுமனே பிசினஸ் நேம மாத்தி, இது முன்னாடி பரமசிவம் பெயிண்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்னு இருந்தது. இப்ப பரமசிவம் பெயிண்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு மாறிடுச்சு. சும்மா பிசினஸ் நேம் தான் மாத்திருக்கேன். அப்போ அது கம்பெனி லிமிடெட் அப்படின்ற மாரி எடுத்துக்கொள்ளக் கூடாது. கம்பெனிக்குன்னு ஒரு செப்பரேட் லீகல் ஐடென்டிட்டி இருக்கு. அதுக்குன்னு செப்பரேட் பான் நம்பர் இருக்கு. அதனால அத வந்து ஒரு பிளான்டு மேனர்ல தான் மாத்தணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு எலிஜிபிள் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அங்க காமிக்கணும். அதுக்கப்புறம் ஆ லேண்டு, ஃபேக்டரி லீஸு, அதுக்கப்புறம் யுட்டிலிட்டி கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் நாம கொண்டு வரணும். தென் கஸ்டமர், சப்ளையர் இவங்க தான். பிரான்சைசி இவங்க தான். இதெல்லாம் தான் பேங்க் அக்ரீமெண்ட்ஸ் அப்படிங்கிறத உள்ள கொண்டு வரணும். தென் ட்ரேட் மார்க்ஸ் தெளிவா இருக்கணும். ஃபார்முலேஷன்ஸ்
ஸ்டாண்டர்டா இருக்கணும், குவாலிஃபைடா இருக்கணும். தென் வெப்சைட்ஸு நீட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் அசெட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஐடி விங்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கு அடுத்தது மிஷினரி, ஸ்டாக், வெஹிக்கிள்ஸ், அதர் பிசினஸ் அசெட்ஸ் இதெல்லாம் கம்பெனிக்குள்ள வந்துரும். எவ்வளவுக்கு எவ்வளவு எம்ப்ளாயி இருக்காங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு எம்ப்ளாய்மென்ட் லயபிலிட்டீஸ் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்தது தான் கம்பெனி. அப்போ இந்த இடத்துட்ட ஒரு இப்ப தமிழ்நாட பொறுத்தவரையில் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதனுடைய கம்ப்ளைண்ட்ஸ், அப்ரூவல்ஸ், தென் ஃபேக்டரி, ஃபயர் அண்ட் அதர் ஸ்டேச்சுட்டரி லோக்கல் அப்ரூவல்ஸ் எல்லாம் அவசியமானது. தென் லோன்ஸ், ரிசீவபிள்ஸ் எவ்வளோ, பேயபிள்ஸ் எவ்வளோ, தென் இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது இருக்கா, இதெல்லாம் உள்ள கொண்டு வரும். இப்போ 2 என்டைட்டீஸ் ஆர் ரீடைன்ட் 2 விஷயங்கள் 2த்துலயுமே இருக்கும். என்னென்னன்னா, பான், ஜிஎஸ்டி, பேங்க் அக்கவுண்ட், புக்ஸ், ஸ்டாக் ஓனர்ஷிப், இன்வாய்ஸஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த பர்ச்சேஸஸ், சர்வீசஸ், ரென்ட், அதுக்கப்புறம் கன்சல்டன்சி இதெல்லாம் ப்ராப்பர் அக்ரிமெண்ட் மூலியமா சப்போர்ட் ஆயிருக்கும். அதுதான் ஆர்ம்ஸ் லென்த் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட நான் பகிர்ந்திருக்கேன்னா, சும்மா ஏனோ தானோன்லாம் நான் பண்ணல. அதுல சில ரெஃபரன்ஸஸ் எல்லாம் குறிப்புகள் எடுத்திருக்கும். ஸோ இதுல யூஸ் பண்ணப்பட்ட அஃபிஷியல் ரெஃபரன்ஸஸ்ல என்னென்னன்னா, இந்தியா கோடு கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்றாங்க? அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த டொமஸ்டிக் கம்பெனி டாக்ஸேஷன் பார்ட்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இந்த சேஞ்ச் இன் கான்ஸ்டிடியூஷன் ரிசல்ட்டிங் இன் சேஞ்ச் ஆஃப் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல என்னென்னலாம் இண்டஸ்ட்ரியலா கன்சர்ன் ஒப்புதல்கள் அப்புறமேட்டு ஆத்தரைசேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ரெஃபரன்சஸை வச்சு தான் இந்த என்டையர் வீடியோவே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பொறுமையோட கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு பண்ணுங்க. என்கிட்ட பர்சனலாகவும் கால் பண்ணலாம். நான் அதுக்கு தகுந்த மாதிரி சரியான பதில்கள, சரியான ரெஃபரன்ஸோட நானும் படிச்சு பார்த்துட்டு, ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு புரிந்த வகையில என்னால சொல்ல முடியும் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.